ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று இரவு முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் வெறும் 3 முறை சொல்லிவிடு. நாளை விடியும் பொழுது உனக்கான விடியலாக விடியல் பொழுதாக இருக்கும். நல்லது நடக்கும். பணமழைதான். இனி உன் தலையெழுத்து மாறும் நேரம் இந்தோ வந்துருச்சு. இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திர சொல்ல இன்று இரவு நீங்க தூங்குவதற்கு முன்னாடி சரியா சொல்லிட்டு தூங்குனீங்க அப்படின்ற போது, இன்று இரவு முடிவதற்கு முன்னாடியாவது, அதாவது நீங்க தூங்கலங்க, இன்னைக்கு நைட் டியூட்டிலாம் போறீங்க அப்படின்ற போது, இன்னைக்கு இரவு முடிவதற்கு முன்பாவது உங்களுடைய வீட்டில் நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலையும், உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் துன்பங்களும் அனைத்திலிருந்தும் இதுல இருந்து உங்களால விடுபட முடியும். அது மட்டும் இல்லைங்க, பல நாட்களாக நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இது உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுத்தக்கூடிய ஒன்றாகவும் அமையும். சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்த மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இன்று இரவு முடிவதற்குள் நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் என்னன்றதை நானே சொல்றேங்க. நீங்க ரொம்ப யோசிச்சு குழம்பிட்டு தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு மந்திர சொல். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னைக்கு இரவு நீங்க இல்ல நாளைக்கு இல்ல எனக்கு எனக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும், எனக்கு இதை சொல்லலாம்ன்றத தோணுதோ அன்னைக்கு இதை நீங்க சொல்லிட்டு தூங்கினாலே போதுங்க. இதை நாளைக்கே பண்ணணும், நாளினே பண்ணணும்ன்றதா கட்டாயமே கிடையாது. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய மனசுல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற போது, அதை நீங்க சொல்றீங்கன்ற போது கண்டிப்பா அது உங்களுடைய மனசுல இருந்து நீங்க சொன்னா மட்டும்தான் அதனுடைய பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சரிங்களா? ஆனா இதை மத்தவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா இதுல உங்களுக்கான அந்த பலன்றது கிடைக்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ற போது முழுவதுமா யோசிச்சுட்டு சொல்லணுமா அப்படின்றத வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. சரிங்களா? சரி. இந்த மந்திர சொல்ல சொல்வதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இதை சொல்லக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணும், குளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லைங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்லக்கூடிய நபர்கள் மனசளவுல எதை பத்தியும் கெட்டணங்கள் இல்லாம மனசளவுல நல்ல விஷயங்களை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சொன்னீங்க அப்படின்ற போது கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கை நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி. நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் நான் சொல்றேன், என் கூட சேர்ந்துட்டு சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இல்லைங்க எனக்கு இப்ப சொல்ல தோணலைங்க அப்படின்ற போது நீங்க பிறகு நேரம் எடுத்து கூட இதை நீங்க சொல்லலாம், தப்பே கிடையாதுங்க. இதை எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த இரவு முடிவதற்கு முன்பு நீங்க சொல்லி பாருங்க. இது இன்னைக்கு தான் சொல்றாங்க, நாளைக்கும் சொல்லலாம், நாளிலும் இரவும் சொல்லலாம், எந்த இரவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனா சொல்லும்போது அதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் நீக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களை எல்லாத்தையுமே நீக்கிட்டு மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அமையும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. நீங்க அதாவது சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், என் கூடவே சொல்லுங்க. இல்லைன்ற போது அப்புறமாட்டி கூட நீங்க சொல்லலாம். தப்பே கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி. இன்று இரவு முடிவதற்குள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். இதை யார் வேணாலும் சொல்லலாம். குளிக்கணும் சுத்தபத்தம்லாம் தேவையில்லை. மனசு அந்த கடவுளுடைய நம்பிக்கை அன்பு இருந்தாலே போதும். இது நீங்க உங்களால சொல்ல முடியக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக தான் இருக்க போகுது. முடிஞ்சா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு கூட இந்த ஒரு விஷயத்த தாராளமா பகிரலாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மட்டும் பண்ணணும், மற்றவங்களாம் பண்ணக்கூடாது, நமக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. இதை மற்றவங்களும் பண்ணணும், மற்றவங்களுக்கான வாய்ப்பாகவும் இது அமையட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுங்க. கட்டாயமா நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. ஓம் சௌ சரபணபவ. ஓம் ஷௌம் சரவணபவ. ஓம் ஷௌம் சரவணபவ. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதுங்க. ஓம் ஷவ் சரவணபவ. இது முருகச்சொல்லுடைய அற்புதமான ஒரு மந்திர சொல்லுங்க. இப்படிப்பட்ட இந்த முருக மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் எல்லாம் காணாமல் போச்சோ, எந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வேணும்னு நினைச்சு ஆசைப்பட்டோமோ அப்படிப்பட்ட அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்த யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல கூட இதை நீங்க தாராளமா சொல்லலாம். இப்போதான் சொல்லணும், இப்பெல்லாம் சொல்லக்கூடாது கிடையாது. உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, எப்போ நீ இதை சொல்லணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இதை தாராளமா சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக அமையும். ஆனா இது இன்னைக்கே நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. வாயுசுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டம் துன்பம் இல்லாத சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இதை அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்களா?
நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொன்னால் நல்லதே தான் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.